ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பக்கம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அக்காவே ஃபோன் பண்ணி இது மாதிரி நீ ஊருக்கு அடுத்த வாரத்தில் கிளம்பி வா, நானும் வரேன், நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வர சொன்னிச்சு. எங்கள் அக்கா கேட்டதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் அம்மாக்கிட்ட அப்படி பேசியிருக்கவும் கூடாதுங்கிறது எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் அவங்க நான் கொஞ்சம் சாஃப்டாக பேசினேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அது எனக்கு சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையினால அப்படி பேசினா தான் அவங்க கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால தான் நான் அந்த மாதிரி பேசினேன். ஆனால் அது அம்மாவுக்கு ரொம்ப இதாக இருக்குது. அதோட அம்மாவுக்கும் அது யோசிச்சுக்கிட்டே இருந்ததுனால ப்ரெஷர் அதிகமாகி உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் தான் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் அழைச்சிட்டு வந்தேன். அதனால தான் அம்மா ஃபோன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நானும் அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன். சரி, இதுக்கப்புறம் சரி ஊருக்கு கிளம்பி போவோம். அதோட எங்கள் ரூமில் உள்ள பொண்ணுங்கள்லாம் சொன்னாங்க, இதுக்கு மேலே நீ கோவப்பட்டுட்டு நீ என்ன பண்ண போகிற? ஏதோ அக்காவோட வாழ்க்கை அப்படி இருக்குன்னா எல்லார் வாழ்க்கையும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதை விட்டுட்டு நீ இந்த இதிலேருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வேலையை பாரு. அதுக்காக நீ அதையே போட்டு யோசிச்சுக்கிட்டு மனசை போட்டு நீ இது பண்ணிகிட்டு இருக்காத. ஃபேமிலியும் நமக்கு முக்கியம். அம்மா அப்பாவும் பாவம் கஷ்டப்பட்டு எவ்வளோ நம்மளுக்கு இந்தளவுக்கு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ரூம் ஃப்ரெண்டு எல்லாருமே 2-3 பேர் அட்வைஸ் பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு இதுக்கப்புறம் இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சில விஷயங்களை நம்ம என்ன தான் ஒரு சில விஷயங்களை நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு பேசினாலும் அதுக்கப்புறம் ஃபேமிலியை பற்றி யோசிச்சு பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேனேஜர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கிட்ட லீவு கேட்டேன். ஏன்னா இப்போ ஒரு 4-5 மாதமாகவே லீவ் எடுக்கலை அப்படிங்கிறதுனால ஒரு 20 நாள் லீவ் கேட்டேன். அவரும் ஓகேம்மா லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லீவ் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அம்மா என்னை பார்த்துட்டு பேசவே இல்லை. ரூம்லேயே படுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அக்காலாம் இருந்துச்சு, அப்புறம் சித்தியெல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் சித்தியெல்லாம் என்ன பேசினாங்க, ஏன் அது மாதிரி நான் அம்மாக்கிட்ட பேசினேன். அம்மா எல்லா அம்மாவுக்கும் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தானே ஆசை. அவங்க கடமை முடியணும் அப்படிங்கிறது தானே நினப்பாங்க. அவங்களுக்கும் நாளைக்கு 2 பொண்ணுகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அதை விட்டுட்டு நீ ஏன் தேவையில்லாமல் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன். அம்மா தான் எதுவும் நீ ஃபோன் பண்ண வேண்டாம், வேலையில் இருப்ப, தேவையில்லாமல் டென்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சுன்னொன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பேசினது தப்பு தான் சித்தி, இல்லைங்கள. இப்போ அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அக்கா என்ன சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். மாமியார் பிரச்சனை எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது. அது நல்லா வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது, அவள் வாழ்க்கை அது இப்படி ஆயிடுச்சு. பையன் நல்ல பையன் தான், என்ன பண்ணுறது, அந்த பையனுக்கு இப்போ சூழ்நிலை சரி கிடையாது. வீடெல்லாம் அவங்க அம்மா பேரில் இருக்குது. அதோட அவங்க அப்பாவும் கிடையாது, அம்மா மட்டும்தாங்கிறதுனால தம்பிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இவர் தான் நாளைக்கு தம்பிக்கு கல்யாணம் பண்ணுற ஒரு பொறுப்புலையும் இருக்கிறார். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம அவங்களுக்கு நம்ம இதாக இது பண்ண முடியாதுல்ல. அதனால தான் அவர் பொறுத்து போயிட்டுருக்காரு. நாளைக்கு அவங்க தம்பிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா அவர் சரியாக வந்துடுவார் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அதனால தான் அக்காவும் பொறுமையாக போயிட்டுருக்கா. இல்லைன்னா அவங்க பேசுகிறதுக்கெல்லாம் இப்போ பொறுத்து போகணுங்கிற அவசியம் கிடையாது. சரி விடுங்க, நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காமல் வேறு வேலை இருந்தால் நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா அதுக்கப்புறம் என்னையும் மன்னிச்சிருடி, நானும் அது மாதிரி பேசியிருக்கக்கூடாது தான். நான் பேசுகிற ஆள் கிடையாது, உனக்கும் தெரியும். நம்ம பக்கத்து வீட்டில் எல்லாருக்குமே உன்னோட படித்த பிள்ளைங்க எல்லாருக்குமே இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை கூட இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலை எல்லாரும் என்னை கேட்குறாங்க, பொண்ணை சம்பாதிக்க விட்டுட்டு நீங்கள் இருக்கிறீங்க, அந்த காசில் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் உள்ள சூழ்நிலை நமக்கு மட்டும்தான் தெரியுது அப்படின்னோடனே சரி விடுமா, நானும் அது மாதிரி பேசியிருக்கக்கூடாது. இருந்தாலும் நான் பேசுனதும் தப்பு தான், இருந்தாலும் என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்டே நான் மன்னிப்பு கேட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா என்ன சொன்னிச்சுன்னா, இது மாதிரி நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லை என்ன தான் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு அக்கா பேசினுச்சு. எனக்கு கொஞ்சம் டைம் வேணுக்கா, ஒரு 1 இயர் எனக்கு இப்போ கல்யாணத்தை பற்றி யோசிக்காதீங்க. ஏன்னா ப்ராஜெக்ட்லாம் நிறைய போயிட்டுருக்கு, சேலரிலாம் இன்க்ரிமெண்ட்லாம் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால இப்போ 50,000 வாங்கிட்டுருங்க. இன்னொரு 2 மாதத்தில் 60,000 கூட சேலரி ஆகும். அதனால் அதை விட்டுட்டு நான் இது பண்ண முடியாது. இன்னும் ஒரு 1 இயர் போகட்டும், நெக்ஸ்ட் இயரில் நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிறேன், நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னோடனே
என்னம்மா சொல்கிற? அப்புறம் எங்கள் அக்கா சொன்னிச்சு, அவளும் என்ன சொல்கிறேன்னா ஒரு வருஷத்தில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற. நீ அதை வந்து நம்ம சம்மதிச்சாதான் அவளும் வந்து நம்ம சொல்கிறத கேட்பா. நம்ம தேவையில்லாமல் இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுமா அப்படின்னோடனே, சரி சரி விடு விடு பார்த்துக்கலாம், நாங்கள் இனிமேல் அதை பற்றி ஒரு வருஷத்துக்கு பேச மாட்டோம். இப்போ பிப்ரவரி ஆகுது, அடுத்த பிப்ரவரி வரைக்கும் நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம். அப்புறம் மார்ச் மாதத்துலேருந்து நான் வந்து அவள் கேட்குறாளோ கேட்கலையோ நான் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதையும் சொல்லிவிட்டேன். நாளைக்கு வந்து இன்னும் ஒரு வருஷம் போகணும், 2 வருஷம் போகணும்னு அவள் சொன்னான்னா அதை வந்து நான் கேட்குறதுக்கு நான் வந்து தயாராக இல்லை அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தி எல்லாரும் சமாதானப்படுத்தி, ஒரு வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே என்னென்னமோ ஆகும் பார்த்துக்கலாம், நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் சித்தி அக்கா எல்லாருமே வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி என்னை வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க.